வணக்கம். இன்னைக்கு மைஹோம் மைக்கிச்சன்ல வாழைக்காய் சப்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சப்ஜி செய்யறதுக்கு இந்த மாதிரி 2 பெரிய வாழைக்காவை நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் தயிர் போட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். தோல் சீவின வாழைக்காயை மோர் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் வாழைக்காய் கருப்பாகாமல் இருக்கும். மேலே இருக்க தோல் எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக சீவி எடுத்துடணும். அப்புறம் இப்போ தோல் சீவின வாழைக்காய் எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கின துண்டுகளையும் அதே மோர் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் 2 பரட்டிக்கோங்க. பரட்டினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் ஜீரகம், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுபட்டதுக்கப்புறம் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தோட சூட்லேயே தேங்காய் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம நறுக்கி வச்ச வாழைக்காய் துண்டுகளையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லோ ஹீட்டில் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வாழைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்த பிறகு நம்ம அரைச்ச தேங்காய் மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வரணும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சப்ஜிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அப்புறம் வாழைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வாழைக்காயை வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு சப்ஜி கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு செமி கிரேவி மாதிரி ஆனதுக்கு பிறகு நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு புளிப்புக்கு தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட போகிறேன் இன்றைக்கி. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேறு எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்த பிறகு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 கீறின ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுடலாம். எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம செஞ்ச சப்ஜி மேலே தாளிப்பை கொட்டிடலாம். அவ்வளோதான். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் கூட செஞ்சுக்கலாம். இது சப்பாத்தி கூட பரோட்டா கூட சாப்பிட்றதுக்குலாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா கெட்டியாக செஞ்சோன்னா தயிர் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மைஹோம் மைக்கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.